முடியல. கடைசியா ஒரு பையன் நம்ம மாதிரி நல்ல பசங்க சீக்கிரம் மாதிரி எலிசென்ட் சார் அப்படின்னா ஏன்னா தம்பி பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அவன் எந்திரிச்ச உடனே சொல்றான் அவன் பையன், சார் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க எந்திரிக்க மாட்டேங்க சார், நீங்க உடனே நின்றுட்டீங்க பாவமா இருக்கீங்க நினைச்சுங்க சார் அப்படின்னு. இவன் என்னன்னா நம்ம முட்டாளாக்கிறேன்னு சொல்லி ஒரு கோச்சிங் போயிட்டாரு. நம்ம இங்கிலீஷ் வாத்தியார் வராப்ல வந்துட்டு கிராமர் அது இது எழுதி போடுறாப்ல. நம்ம பசங்கலாம் மண்டை வழியில் உட்காந்துருக்காங்க. கடைசியா முடிச்சுட்டு கேட்கிற கொஸ்டின், தம்பி ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்றா அப்படிங்கிறாரு. நம்ம சுவற்றில் விளம்பரம் செய்யாது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறாரு. மேத்ஸ் வாத்தியார் அடுத்து முடிச்சுட்டு ப்ராப்ளம் எழுதி போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம பையன் எந்திரிச்சுன்னு, சார் என் தலையில பண்ண சார் எழுபது எழுது அப்படிங்கிறோம். ஏன்னா கிளாஸ்ல எழுதி சொல்லி நான் தூக்கி எடுத்து போட்டு கிளாஸ் பண்ணி அப்படிங்கிறேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க, தலையில ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, நான் பாரு சார் எழுபது எழுது. அடுத்து இவர் போயிட்டாரு. அடுத்து நம்ம சயின்ஸ் சார் வர்றாரு. தம்பி நீங்களாம் நல்ல பசங்க, நல்லா படிக்கணும், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நீங்க தூங்கினா போதும். நம்ம பசங்க சொல்றாங்க எந்திரிச்சு நம்ம தலைவர் சொல்றாரு, சார் உங்க கிளாஸ்ல எங்க வீட் கிளாஸ் போயிட்டு அவரு போயிட்டு நம்ம சோசியல் சார் வர சோசியல் சார் வந்து, சார் பசங்க கிட்ட கேட்கறாரு நம்ம சோசியல் சார், தேர்ட் லெவல்ல இருந்தா என்னப்பா ஆகும் சொல்லு பண்ணி அப்படிங்கிறாரு. சார் ஹிஸ்டரியில் ஒரு சப்ஜெக்ட் அதிகமாகும் சார், போங்க சார் அப்படிங்கிறாரு. அமெரிக்கா கண்டுபிடிச்சு யாருப்பான்னு கேட்டாரு. சார் முதல்ல அமெரிக்கா போர்ச்சுகல் சொல்லுங்க சார், அப்பதான் சார் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்ல முடிச்சுட்டு போறான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் தொலை பண்ணுவா பாரு காமெடி. அவங்க அப்பா பாவம், அவங்க அப்பா ஒரு நாள் அப்படிதான் பையன் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். அவங்க அப்பா பார்த்துட்டு என்னப்பா பண்ற அப்படிங்கிறாரு. ஹோம்ஒர்க் பண்றப்பா அப்படின்னா. சரி ஹோம்ஒர்க் பண்ணி கொஞ்சம் வேகமா எழுதி பாப்பா சாப்பிட போலாம் அப்படிங்கிறாரு. அப்பா என் வாத்தியார் வேகமா படிக்கிறாரு, அதனால நான் மெதுவா எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்க. வாத்தியார் வேகமா படிக்கிறாரு, அதனால இப்ப இங்கே மெதுவா எழுதுறான். அப்புறம் பையன் பார்த்தா வீட்டுல போட்டு ஒரு உஜாலா பாட்டு வாங்கி தாண்டி விளையாடிட்டு இருந்தான். என்னடா உஜாலா பாட்டை போட்டு விளையாடிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஸ்கூல்ல நாளைக்கு நீளம் தாண்டுதல் போட்டி, அதனால உஜாலா பாட்டை போட்டு. அதே மாதிரி நம்ம அசோக் மாதிரி ஒரு நம்ம கையில ஒரு 500 வச்சிருந்தா பையன். அப்பா பார்த்துட்டு என்ன 500 ரூபாய் கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாப்ல. இப்போ ஒரு இடத்துல பாட்டு பாட போயிருந்தேன், 100 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ மீறி 400 ரூபாய் பாட்டை நிறுத்தத்தையா கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பையன் லவ் ஸ்டேஜுக்கு போவான். லவ் ஸ்டேஜ் போறப்ப நம்ம பையன் சொல்றான் பொண்ணுகிட்ட, என் வீட்டுல காலை சொல்லிவிட்டான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பொண்ணு கேட்கறான், அப்படிங்களா என்ன சொன்னாங்க வீட்டுல அப்படின்னு கேட்கறாங்க. மெதுவா சொன்னதால அவளுக்கு கேட்கல, மெதுவா சொல்லிட்டு அங்க பேசிட்டோம். சரி கல்யாண ஸ்டேஜ் வந்துருச்சு, நம்ம பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. தம்பி உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நிலா மாதிரி பொண்ணு வேணுப்பா அப்படிங்கிறாரு. அதான் மாதிரி அவ்வளவு அழகா வர தம்பி, இப்ப நிலான்னு எப்படி வேணும் அப்படிங்கிறாரு. நிலா மாதிரி அது இல்லப்பா, நைட் 6 மணிக்கு வரணும், காலையில 6 மணிக்கு ஓடி போயிடணும். இவ்வளவு முடிச்சுட்டு நம்ம பையனுக்கு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆனப்பறம் இவ்வளவு தூரம் இவ்வளவு டியூட்டி பண்ணிட்டு அவன் கொண்டாடிக்கிட்ட போற கஷ்டம் இருக்கு. ஐயோ எனக்கு தெரியாது, அதை பற்றிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றேன். இப்படிதான் கொண்டாடி டீ நம்ம பையன் போட்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு. இவர் காஃபி ஒரு கப் வாயில சொன்ன காஃபி அடிக்குது நாய் குடிக்காது அப்படிங்கிறார். அதனாலதான் நாய்க்கு ஹார்லிக்ஸ் குடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அப்படிதான் சரி இதெல்லாம் முடிஞ்சுட்டு சரி டீயாக போட்டு கொடுத்து அப்படின்னா டீ கொண்டு போட்டு கொடுக்குறான். பரவாயில்ல என்ன ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு. என்ன போட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஸ்பூன் சிமெண்ட் எடுத்து போட்டேங்க அப்படிங்கிறான். சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டா இன்னும் ஒரு கரண்ட் எடுத்து போட்டுருக்கேன் அப்படிங்கிறான். சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த டீ காஃபி நம்ம வீட்லயே வெளியில போய் காஃபி ஷாப்ல போய் சாப்பிடலாம்னு போறாரு. காஃபி ஷாப்ல போய் சாப்பிடும் போது காஃபி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு சீக்கிரம் நீங்க காஃபி ஆட்ட போது அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு பக்கத்தை பண்ற எழுதி குடிச்சிட்டு மெதுவா போறாங்க. இல்லைங்க போட பாருங்க, ஹாட் காஃபி 5 ரூபா, கோல்டு காஃபி 10 ரூபா கொடுக்குறாங்க, சீக்கிரம் நீங்க கோல்டு ஆயிட்டு போகுது அப்படிங்கிறா. சரி
ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுல வந்து சமைச்சா சாப்பிடலாம்பா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. வீட்டுல வந்து சமைச்சு போட்டு கேட்கறான், என்னங்க சமையல் எப்படி இருந்துச்சு, எப்படி சமைச்சு போட என்ன கிடைக்காது அப்படிங்கிறா. சீக்கிரமா என்னோட LIC பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சு வெளியில போனா பக்கத்து வீட்டுல பார்த்துட்டு உங்க வீட்டுல ஒரு சிரிப்பு சத்தமா கேக்குது, நல்லா குஷியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். இவன் போடா நீ ஒரு இருக்காட்டு நாய, எங்க வீட்டுல முன்னாடி தாங்க முடியல, எடுத்து மண்டையில நங்கு பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறாடா. அவ அது பட்டிச்சுன்னு வச்சுக்க, அவ கவனமா செய்வா, படலன்னா நான் செய்வேன். இப்படியே பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் அவனை பெட்ல சேர்த்த நிலைமை வந்துருச்சு. ஒரு நாள் நம்ம பெட்ல சேர்த்தோடனே அந்த டாக்டர் சொல்றாரு, புருஷனுக்கு வந்து இப்ப ஓய்வு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் ரெஸ்ட் வச்சுக்க, இந்த தூக்க மாத்திரை கொடுக்குறாப்ல. கொண்டாடி வாங்கிட்டு இந்த தூக்க மாத்திரைய எவ்வளவு தடவை அவர் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு கேட்கறாப்ல. அதுக்கு வந்துட்டு தூக்க மாத்திரை அவனுக்கு இல்ல உனக்கு, நீ முதல்ல அமைதியாரு, அவன் அப்பதான் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி போயிட்டான், நம்ம வந்து மேலோகத்தே போயிட்டான். மேலோகம் போனோம்னா நம்ம கடவுள் இருக்காருங்க, தம்பியா கீழே தான் கல்யாணம் பண்ணிட்டு இங்க மேலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீங்க என்னென்ன பூலோகத்தை செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒரு இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அது முதல் 2 பேருக்கு வந்து, தம்பியா நீங்க வந்து கீழே இருக்கும்போது நாயை கல்லால வச்சீங்க, அதனால உங்களுக்கு இந்த தீர ரெண்டு போன பொண்ணு தான் உங்களுக்கு கொண்டாடி அப்படின்னு கொடுத்துறாங்க. அடுத்து வந்து நம்மளால போறாங்க மேல சொல்றாங்க, சாரு இந்தா உனக்கு வந்து இந்த உலக நகைக்கு உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா. இவங்க கேட்கறாங்க 2 பேரும், ஏன்னா எங்களுக்கு மட்டும் தீவிர பண்ணி இவங்க மட்டும் உலக நகை. சின்ன வயசுல அவன் வந்து கல்லால எடுத்ததுனால நம்பாத மாட்டிட்டாங்க அவருக்கு. கடைசியா ஒரு 10 வருஷம் முடிச்சுலாம் சொல்றேன். செல்போன்ல கால் இருந்தாதான் பேலன்ஸ் பண்ண முடியும், அதே மாதிரி மனுஷனுக்கு கால் இருந்தாதான் பேலன்ஸ் பண்ண முடியும், அதே மாதிரி நம்ம சீட்டு இருந்தாதான் டிக்ஷனரிக்கே பேலன்ஸ்.